டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுப்புரத்தினம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ராஜ்குமார், வணக்கம். சார் செங்கோட்டையன் தாவேக்காக்கு போயிட்டாரு. ம். அமமுக தலைவர் அந்த பக்கம் தாவேக்காக்கு கூட்டணி பேசுறதுக்கு கை நீட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் எப்ப சார் தாவேக்காக்கு போவாரு? எங்கள் வழி தனி வழி. ம். எவர் எங்க போனாலும் என்ன, ம். அது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. ம். எனவே 3 முறை முதலமைச்சராக இருந்தான் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. செங்கோட்டையன் போல எடுத்தேன் கவிழ்த்தேன் என ஒரு முடிவெடுத்து அரசியலில் தவறு இழைக்க மாட்டார் எங்கள் தலைவர். காரணம் எதுக்குன்னு நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இபிஎஸ் அவர்களோட கூட இருந்தார். அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த முன்னாடி ஒருங்கிணைப்பு ம். இது என்ன குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதோட டெவலப்மெண்ட் என்னன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் திரு தினகரன் அவர்களையும் சந்தித்து சமீபத்தில் நடந்தேறிய தேவர் ஜெயந்திக்கு ம். பசுமன் அங்கே திருமதி சசிகலா அம்மையாரையும் சந்தித்து, எனவே பசுமண்ணிலே சபதம் எடுப்பது போல திரு செங்கோட்டையன் அவர்கள் நாங்கள் 4 பேரும் இணைந்து விட்டோம். ம். அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திரு தினகரன், திருமதி சசிகலா அம்மையார், மிஸ்டர் செங்கோட்டையன் அவர் உட்பட இணைந்து விட்டோம். எனவே நாங்கள் இந்த கட்சியை சுயநலவாதிகளிலிருந்து மீட்காமல் நாங்கள் விட மாட்டோம். இது ஒரு சபதம் என்று கோபிச்செட்டிபாளையத்திலிருந்து நெடும்பயணம் மேற்கொண்டு என்ன மதுரையில் அண்ணன் ஓபிஎஸ் காரில் ஏறிட்டு இடையில் மானாமதுரையில் டிடிவி தினகரை சந்தித்து, அங்கே பசுமொன்னில் சசிகலா அம்மையாரை சந்தித்து சபதம் எடுத்த திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த எடுத்த சபதத்திற்கு அவர் என்ன பரிகாரம் கண்டார், என்ன தீர்வு கண்டார் என்ற ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்காமல் அவர் ஒரு மாற்று அணிக்கு சென்றிருக்கிறார் என்றால், எனவே அவருடைய நிலைப்பாடு என்பது நிலையற்றது மட்டுமல்ல, அவர் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியாக கருதப்படுகிற திரு செங்கோட்டையன் அவர்கள் எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக நடந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த செயல்பாடு காட்டுகிறது. எனவே அது அந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் நாங்கள் ஏன்னா ஒரு திரு செங்கோட்டையன் அவர்களால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிரச்சனை பண்ணி, அதாவது ஒற்றுமைக்காண்டி குரல் கொடுத்து, ஏன்னா அதற்கு முன்னால் எழுந்த சூழல்களில் அவர் கட்சியில் நீக்கப்பட்டு பிறகு எங்களை சந்தித்து ஒரு 2 மாதங்கள் கூட தன் நிலைப்பாட்டில் நிலையாக இருக்க முடியாத ஒரு நபர் எங்களை எண்ணி பாருங்க. எங்கள் தலைவர் அவரோட ஒப்பிடுறது தவறு. 4.5 ஆண்டு காலமாக, சரிங்களா, 2021 இருந்து நாங்கள் ஒரே நிலைப்பாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வகுத்த அந்த கொள்கையிலிருந்து நழுவக்கூடாது, அம்மா கட்டி காத்த அந்த சித்தாந்தத்தில் நழுவி விடக்கூடாது. எனவே பொதுச் செயலாளர் என்பது அடிமட்ட தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எனவே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பைலாஸை திருத்தி ஒரு சர்வாதிபதி போல செயல்படுறார். அவர் அதையெல்லாம் முறியடித்து நாங்கள் கழகத்தை இணைப்போம் என்று நாங்கள் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் டெல்லி வரையில் சென்று நீதி பரிபாலனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் மக்கள் மன்றத்தில் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் 4.5 ஆண்டு காலம். திரு செங்கோட்டையன் அவர்களால் 2 மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியாம ஒரு மாற்று அணிக்கு போறாருன்னா, ஒரு மகன் வயது கூட நிரம்பாத ஒருவரை என்ன தலைவராக ஏற்றுக்கொண்டு போகிறார் என்றால், அவரோடு அருகொண்டு எங்களை போன்ற கொள்கைவாதிகளை ஒப்பிட வேண்டாம். சரி, ஓகே சார். நீங்க சொல்றீங்க டக்குனு செங்கோட்டையன் எடுத்தவங்க கௌத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாரு. கடைசி வரலும் இந்த ஸ்டாண்ட்ல நிக்க முடியல. ஏன்னா ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, உங்களுக்கே தெரியும், 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்டவர், டக்குன்னு போயிட்டு ஒரு கழகத்துல சேர்றாரு அப்படின்னா என்ன காரணமா சார்? அதுதாங்க சிறுபிள்ளைத்தனமான செயல். நான் சொல்றேன்ல, தேர்ந்த அரசியல்வாதி. இன்னும் சொல்ல போனா 9 ஃபீல்டு எம்எல்ஏ, 95, 45 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருந்தவர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த 45 ஆண்டு காலத்திற்கான வயதாவது அவர் இன்றைக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய திரு விஜய்க்கு ஆயிருக்கா? அவரோட அரசியல் அனுபவத்தோட விஜய்க்கு கம்மி தான். அரசியல் சட்டமன்ற அனுபவத்தை விட வயது கம்மிதான் என்று நான் கருதுகிறேன். எனவே அப்படி ஒரு அனுபவமற்ற அரசியலில், அதாவது ஒரு சின்ன பிள்ளையாக அன்டெஸ்டடா his party itself is an untested party. He is yet to plunge into political scenario. சொல்றது புரியுதுங்களா? அந்த நிலையில் திரு செங்கோட்டையன் எடுத்த சபதம் கட்சியை இணைக்காமல் விட மாட்டோம், நாங்கள் 4 பேரும் இணைந்து விட்டோம், பாருங்கள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு அரசியல் கொண்டு திமுகவுக்கு மாற்று சக்தி நாங்கள் உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் என்று சொன்ன அந்த செங்கோட்டையன் அதற்கு முறையான விடை காணாமல் தன்னுடைய சட்டமன்ற அனுபவம் கூட இல்லாத ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் என்றால்
அவருடைய செயல்பாட்டை இன்றைக்கு நாடே எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறது. ஓகே சார். செங்கோட்டையன் வந்து டக்குனு அந்த முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்களே தொடர்ந்து 4 ஆண்டு காலம் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக கேட்டுட்டு இருக்காரு. அவரே இப்ப வேற பக்கம் போற மாரி தெரியுது சார். இல்லங்க, தேர்தல் நாங்க இப்ப கூட கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் 24ஆம் தேதி இங்க சென்னையில் தான் ஒரு மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகளோடு எங்கள் தலைவரான ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அன்றைக்கு கூட நாங்க வந்து கோர் கமிட்டி மெம்பர்ஸ் பேசுறப்ப என்ன முடிவு எடுத்தோம்னா, இந்த 10ஆம் தேதி வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தலைமையிலான அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார். எனவே அந்த பொதுக்குழுவுக்கு ஒரு செய்தியை நாம் அனுப்புவோம். நாம் கூட்டக்கூடிய 24ஆம் தேதி நாம் கூட்டுகிற கூட்டத்தின் வாயிலாக திரு எடப்பாடி பழனிசாமியுடைய செவிகளுக்கு எட்டக்கூடிய கேளா காதனாய் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய என்ன காதுகளுக்கு எட்டக்கூடிய வகையிலே ஒரு செய்தி அனுப்புவோம். என்ன செய்தி? நாங்கள் வந்து இணைப்புக்கு தயார். இணைப்பு என்பது தான் எங்களுடைய தாரக மந்திரம். இன்னும் அதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். எனவே 10ஆம் தேதி கூடக்கூடிய பொதுக்குழுவில் நீங்கள் இணைப்புக்கான முறையான அதை சமிஞ்சைகள் கொடுக்க வேண்டும், அறிவிப்புகள் வெளியிட வேண்டும். அவர் நம்முடைய இந்த வேண்டுகோளை அவர் எப்படி 10ஆம் தேதி பொதுக்குழுவில் அவர் அணுகி சாதகமான பதில் வந்தால் அதற்கு தகுந்த முடிவெடுப்போம். பாதகமான ஒரு செயல்பாட்டில் தொடர்ந்து அவர் இயங்குவார். நாங்கள் 15ஆம் தேதி நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். டிசம்பர் 15 கூடி we will chalk out our future course of action, எதிர்கால திட்டங்களை வகுப்போம் என்று நாங்கள் சொல்வதன் அடிப்படை என்னவென்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தமிழ்நாடு என்பது இருதுருவ அரசியலை 1967 பிறந்த அண்ணா இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் திராவிட இயக்கத்தை அமர்த்தினாரோ அன்றையிலிருந்து பிறகு தலைவர் 72 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடித்த நாளிலிருந்து இருதுருவ அரசியல், திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியல் அது தொடர வேண்டும். எனவே எடப்பாடி புரியாமல் மிகப்பெரிய மாபாதக செயலை திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கே உருவாக்கிறார். இந்த இருதுருவ அரசியலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியவர்கள் அவர் செயல்படுகிறார். நாம் இரையாகி விடக்கூடாது. எனவே அவரை திருத்தி தமிழ்நாட்டில் என்றைக்கும் திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியலை நிலை நிறுத்துவதற்கு நம்மால் ஆன்ற அத்தனை முயற்சிகளையும் எடுப்போம். அதற்கு 10ஆம் தேதி தான் இறுதி கெடு. ஒருவேளை அப்படி அவர் வந்து அதற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் நாம் அவருக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில அரசியல் ரீதியாக நாம் ஒரு முடிவு எடுப்போம். முடிவு பண்ணிருக்கோம். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் திமுக இணையர் தான் ஒரு பேச்சு வந்து அடிபட்டு இருக்கு. ரெண்டுமே எவ்வளவு முரணா இருக்கு பாருங்க. என்ன ஒரு முரண் இல்லையே, நாங்க ஒன்னும் அறிவிக்கலையே. nothing has been officially announced. இதெல்லாம் ஆல் தீஸ் ஆர் gossips only, speculations only. இதெல்லாம் ஸ்பெகுலேஷன். சுப்ரத்தினம் அவர்களே வேற ஒரு நேர்காணல கொடுக்கும் போது திமுக பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் செல்லும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திராவிட இயக்க சித்தாந்தங்கள் தான் எங்களுடைய வழிகாட்டு நெறிமுறை. சரிங்களா? அவர் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இன் பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் த திராவிடியன் ஐடியாலஜிஸ். சொல்றீங்கன்னா எங்கள் திராவிட இயக்க சித்தாந்தம் தான். திராவிடத்தை எந்த தாவேக்காங்க திராவிடத்துக்கு என்னங்க ராஜ்குமார் சம்பந்தம் இருக்கு? தாவேக்காக ராஜ்குமார் இது திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம்? பேசலாம், பொழப்புக்கு பேசலாம். அங்க வந்து வழிகாட்டும் தலைவர்கள்னு வச்சிருக்காருல்ல, என்ன அதுக்கு ஏதோ பேர் கொள்கை தலைவர்கள் வச்சிருக்காருல்ல. பேருங்க அண்ணாவோட இது சிலையை வச்சிருக்காரா? வாயில சொல்லலாங்க. அண்ணாவே பெரியாருடைய கொள்கையை தான் பெரியாருடைய சமூக சீர்திருத்த கொள்கையிலிருந்து மாறுபட்டு தானங்க அரசியல் இயக்கம் கண்டு பாருங்க. அண்ணா வந்து திராவிடர் கழகம் என்பது சீர்திருத்த இயக்கம் என்பது பெரியாருடைய கொள்கை. அண்ணாவுடைய கொள்கை என்னாலும் நாம் சொல்லக்கூடிய சீர்திருத்தங்களை சட்ட வடிவம் கொடுக்க வேண்டும். சட்ட வடிவம் கொடுப்பதென்றால் நாம் அரசியலில் சட்டத்தை இயற்றக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். எனவே நாம் அரசியலில் தேர்தல் அரசியல் களம்புக வேண்டும் என்று சொல்லித்தான் தந்தை பெரியாரிலிருந்து பிரிந்து வந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை ராபின்சன் பூங்காவில் கொட்டுமலையில் துவக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருக்க சொல்ற புரியுதா? எனவே வந்து அது ஒரு திராவிடர் கழகம் வந்து சமூக சீர்திருத்த இயக்கம். எங்களுக்கு உடன்பாடு, எங்களுடைய தாய் வீடு. சொல்ற புரியுதா? ஈரோட்டு பகுத்தறிவு பாசறையில் நாங்கள் பாடம் கற்று காஞ்சி வந்து அங்க அரசியல் பாடம் எடுத்து நாங்கள் வந்து ஆட்சி நிர்வாகம் எப்படி அமைய வேண்டும் என்று ஆட்சியை அமைத்து காட்டியவர்கள் என்று சொல்றது புரியுங்களா? எனவே எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் தட் மேட்டர், இஃப் அட் ஆல் இட் வாண்ட்ஸ் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன்,
இன் தமிழ்நாடு அண்ணா மஸ்ட் பி த பொலிட்டிக்கல் மென்டார், சரி, கைடிங் okay. பிரின்சிபல். தாவேகா விட்டுலாம். அவரை காட்டாமல் அண்ணாவுடைய படம் இல்லை, புரட்சியாளர் எம்ஜிஆருடைய படமோ சிலையோ இல்லை. இவர் என்ன திராவிட இயக்கத்தை வந்து சித்தாந்தத்தை பின்பற்றாரு? சரி, ஓகே சார். எது ஆரம்பிச்சிருக்காரு? தாவேகாவை நம்ம விட்டுறலாம். இப்ப திமுக பக்கம் நம்ம ஒரு பக்கம் போற மாதிரி இருக்கு, அதிமுக மறுபக்கம் கெடு கொடுக்குறோம். நியாயமா இருக்கா சார் இது? எதுங்க? திமுக பக்கம் ஒரு பக்கம் போற மாதிரி இருக்கு. அதிமுகவுக்கு கெடுனா வந்து நம்ம ஏங்க எடப்பாடி பழனிசாமி கெடு தம்பி. அதிமுக அம்மா காலத்தில் இருந்த அந்த கீர்த்தியோடு மாட்சிமையோடு இருக்கா இன்னைக்கு? ஒற்றை தலைமை ஏற்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமை ஏற்றிருந்து ஏதாவது வெற்றியின் எல்லைக்கோட்டையினால் நெருங்கி இருக்கிறாரா? தொடர் 11 தோல்விகளை சந்தித்து விட்டார். இந்த தோல்விக்கு என்ன காரணம்? நாம் பலராக பிரிந்து கிடப்பதுதான். எனவே பிரிந்து இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் ஒன்று சேர வேண்டும் தான் நாங்கள் 4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். சட்ட போராட்டம் நடத்துகிறோம், களத்திலும் நாங்கள் அந்த கருத்தை வெளிப்படுத்தி வருகிறோம். எனவே இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், நாம் வந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேருவோம். டிசம்பர் 10ஆம் தேதி நீ பொதுக்குழுவில் எங்களுடைய நல்ல எண்ணத்தை புரிந்துகிட்டு நல்ல அறிவிப்பு கொடு. எனவே எங்கள் கட்சி ஒற்றுமைப்படுத்துவதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். அதற்கு வழி இல்லை என்றால் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துவர் எடப்பாடி பழனிசாமி எங்களை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் என்ன அரசியலில் துறவரம் போக முடியுமா? நாங்கள் என்ன ருத்ராட்ச மாலை போட்டு கமண்டலத்தை கையில் தூக்கிட்டு அண்ணா சாலையில் ரோடு அலைய முடியுமா? இல்ல சார், திமுக பக்கம் போனா அது எம்ஜிஆருக்கும் நான் சொல்றேன், நிறுத்துங்க சார். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு அம்மாவுக்கு என்ன துரோகம்? ஒரு துரோகம் கிடையாது. எம்ஜிஆர் திராவிட இயக்க பாசறையில் உருவாகி வந்தவர் தான். திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. தீய சக்திங்கிறது அது அந்த தீய சக்திங்கிற டெர்மினாலஜி யார் பயன்படுத்தினால், யாருக்கு எதிராக பயன்படுத்தினார்? அந்த 2 தலைவர்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார்களா? இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து ஒரு அந்த தீய சக்தி என்று சொல்லப்பட்ட காலகட்டம் வேறு. சொல்லிய யாருக்கு எதிராக யார் சொன்னாரோ அவர்கள்லாம் மறைந்த பிறகு அந்த வார்த்தைக்கு இங்க இடமே இல்லை. சொல்றது புரியுதுங்களா? எங்களுக்கு தமிழ்நாட்டில் அதாவது சமூக நீதி, சமத்துவம், சொல்றது புரியுதுங்களா? மொழி இனம் காக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் திராவிட இயக்கத்துடைய என்ன சித்தாந்தங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு இயக்கத்தோடு எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி is to get reunited into the ADMK fold. If chances are chances are not agreed upon, சொல்ற புரியுதுங்களா, chances become bleak, சொல்ற புரியுதுங்களா, அதற்கான வாய்ப்பு வரவில்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக திராவிட இயக்க சித்தாந்தத்தை எங்கு இருந்தால் காப்பாற்ற முடியுமோ அங்கு சென்று நாங்கள் காப்பாற்றுவோம். நாங்கள் யார் என்று நிரூபிப்போம். எங்களை துச்சமாக மதிக்கும் சார். நான் மீட்டிங்லேயே பேசினேன். அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி என்பது, வியூகம் என்பது நம்மை துச்சமாக மதிக்கக்கூடிய எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவது மட்டும் ஆக இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி உண்மையை புரியாதவர் போல் பிடிவாதம் பிடித்து நம்ம இணைப்புக்கு வழிவிடவில்லை என்றால் நிச்சயமாக அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அவரை தோற்கடிப்பது மட்டும் நம் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. நாம் வென்றவர்களாக அடையாளப்படுத்த வேண்டும். எனவே ஒருபுறம் நம்மை துச்சமாக மதித்த எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும், தோற்கடிக்க வேண்டும். மறுபுறம் நாம் வென்றோம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு there is a proverb in English, winners will have many admirers. வெற்றியாளனுக்கு ஏகப்பட்ட ஆதரவாளர்கள் கிளம்பி விடுவார்கள் என்று சொல்ற புரியுதுங்களா? அதே போல நாம் வென்றால்தான் தேர்தல் அரசியலில் நாம் மிளிர முடியும். எனவே அந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் பேசினோம். எனவே அந்த நிலைப்பாட்டை எந்த ஒரு எனி வைப்ரண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் தட் மேட்டர், it will march towards an alliance. Okay sir, which should be formidable and which should be in a position to form a government. சரி, ஓகே சார், ரொம்ப விரிவா சொன்னீங்க. நான் திராவிட கொள்கையில இருந்து மீற மாட்டேன்னு சொன்னீங்க. நடுவுல வந்து ஒரு கருத்தை சொன்னீங்க, அதாவது அன்றிருந்த காலகட்டம் வேறு, அன்று எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை தீய சக்தின்னு சொன்ன காலகட்டம் வேறு அப்படின்ட்டு, இப்பவும் வேறு அப்படின்னும் போது அதிமுகவோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஒரு தேவையில்லாம போயிடும். அதாவது அன்றைய திமுக வேறு, இன்று எதிர்க்க தேவையில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாவே அதிமுகன்ற ஒரு கட்சிக்கே தேவையில்லாம போயிடும். நீங்க தீய சக்தின்னு சொன்னது தனிநபர் விமர்சனம், ஒரு இயக்கத்தை கொச்சைப்படுத்தி சொல்லல. நாங்கள் என்ன வேணா இப்ப நம்ம அதிமுக சேர்ந்து கூட என்ன எதை எதிர்க்க போறோம்? இன்றைய திமுக தான் எதிர்க்க போறோம். சார் ஒரு நிமிஷம் கேளுங்க, நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்க விடுங்க, சரிங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பேருங்க அண்ணா அவர்கள் சூட்டிய பெயர். எனவே எந்த நிலையிலையும் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் தலைவராகட்டும் அம்மாவாகட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று நாங்கள் இன்றைக்கும் விழித்து பேசியது கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை
திமுக தீய சக்தி என்று டிஎம்கே as a party we have never said like that. சொல்றது புரியுதுங்களா? It was an utterance made against a particular leader. சொல்றது புரியுதுங்களா? The leader who has leveled such charges என்ன and to whom இதெல்லாம் மேற்கொள்ளப்பட்டதோ அதை and towards whom it was uttered, both the leaders are not alive. சொல்றது புரியுதுங்களா? Therefore it should be என்ன treated as a dead subject. ஓகே, அது வந்து இறந்து போன ஒரு புதைக்கப்பட்ட ஒரு பொருளாகத்தான் பார்க்கப்பட வேண்டுமே தவிர ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் களத்தையும் ஏன்னா அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவர்களையும் மையப்படுத்தி ஏன்னா ஆதரித்து பேசுவதா எதிர்த்து பேசுவதா எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அந்த சமகால அரசியலை சீர்தூக்கி பார்த்து தான் செயல்பட வேண்டுமே தவிர என்றைக்கோ நடந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு நாம் அதையே பிடித்து கொண்டு இருந்தால் நாம் வந்து கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது. கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி இயக்கத்தை முன்னெடுக்கணுங்கிறீங்க. சரி, ஓகே சார். இப்ப வந்து பாஜகவை நம்ம வந்து ரொம்ப நம்பி இருந்தோம், இல்ல பாஜக வந்து நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து பிஎம் சந்திக்கிறதுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் தரல அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்டிஏ விட்டு வெளியே வந்தோம். இப்ப வந்து ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏக்குள்ள வரதுக்கு மீண்டும் தயாராகிறாரு அப்படின்னும் போது இப்ப மட்டும் பாஜக என்ன மாறி நீங்களே தயாராகிறாரு நீங்க எப்படி முடிக்கும்? அவரே சொல்லியிருக்காரு. எங்க சார் சொன்னாரு? ஓபிஎஸ் அவர்கள் எந்த இடத்துல சொன்னார் சொல்லுங்க. டெல் மீ தி பிளேஸ். சார் போன வாரம் ஷோ மீ தி கிளிப்பிங் சார். நீங்க போற போக்குல வந்து சகதி வாட்டி தூக்கிட்டு போக முடியாது. எந்த இடத்துல அவர் சொன்னார்னு சொல்லுங்க. போன வாரம் அவர் பேசுறப்ப நான் மேடையில இருந்தேன். எந்த இடத்துலையும் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருந்த இடம் தெரியாமல் அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒட்டுமொத்த குறிக்கோள். சொல்ல புரியுதுங்களா? அதனால் தான் நாங்கள் எங்களுக்கும் அன்றைக்கு திருமதி சசிகலா அம்மையார் அம்மாவின் மறைவு பிறகு முதலமைச்சராக இருந்த அண்ணன் அம்மாவில் அடையாளம் காட்டப்பட்ட அம்மா காலத்தில் 2 முறை முதலமைச்சர், அம்மா மறைந்து ஒரு முதலமைச்சர். சொல்ல புரியுது. அப்ரப்டா அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கிற முன்னாடி நாங்க எங்க அளவுக்கு தர்ம யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா சம்பந்தம் இல்லாம மூக்க நுழைக்குது. நீங்கள எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிட்டாரு, ஆட்சி போயிடக்கூடாது, இன்னும் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாக்கு வாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கட்டு ஏதோ நல்லெண்ணமோன்னு நினைச்சு ஏமாந்து அந்த இதுக்கு ஒத்துட்டான். கடைசியில் என்னாச்சு? உங்களுக்கு கட்சியில் அந்த காலகட்டம் முடிஞ்சோன்னா கட்சியில் பிரச்சனை வருது. அன்றைக்கு சமாதானம் பேசி அந்த பாரதிய ஜனதா கட்சி அதே நல்லெண்ணம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு அன்றைக்கு நீ 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் உன்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார், துணை முதல்வராக. அவர் கட்சி தலைவர் இணை. ஆனால் நீ கட்சி தோற்ற பிறகு ஆட்சியில் தான் முதலமைச்சர் நான், கட்சி தோத்தாலும் கட்சியிலேக்கு தலைவர் நான் தான் நீ பேசுறது வந்து இது ஒரு சர்வாதிகார போக்கு. எனவே வந்து இந்த கட்சிக்கு சீர்கெடுத்து விடும். உடனே அமைதி காத்து அவர் தலைமை ஏற்று ஒழுக்கமாக செயல்படுன்னு சொல்லியிருந்தா நேர்மையான அப்ரோச்சு. சொல்ல புரியுதுங்களா? உண்மையான ஒரு நல்ல நோக்கத்தோடு அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு எதிர்காலத்தை மையப்படுத்தி பேசுகிற அடுத்த என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, தொட்டியும் ஆட்டிக்கிட்டு குழந்தையும் கிள்ளி விடுற மாதிரி பாஜக வந்து ஏமாத்துது. ஆமாங்க, திரு சசிகலா அம்மையார் அவர்கள் நம்பி இருந்தால் ஏமாற்றினார்கள். திரு டிடிவி தினகரன் அவர்கள் நம்பி இருந்தார், அவரை சிறைக்கு அனுப்பினார்கள். சொல்ல புரியுதுங்களா? திகார் சிறைக்கு அனுப்பினார்கள். திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா பேச்சை கேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா என்ன சொன்னாலும் ஆதரிச்சு அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தவரை கடைசியில் திருச்சிக்கு வந்த பிரதமரை பார்க்கறதுக்கு எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்த முன்னாடி பார்க்காமல் அவரே அதிருப்திக்குள்ளாகி அவர் இன்றைக்கு வந்து என்ன வேறு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். இப்படி திரு செங்கோட்டையன் அவர் வாட்டில் அமைதியாக தானங்க இருந்தார். செங்கோட்டையனும் முன்பகுதியில் நான் விமர்சனங்கள் வச்சேன். ஆனால் அமைதியாக இருந்த செங்கோட்டையனை எதற்காக திருமதி நிர்மலா சீதாராமன் டெல்லிக்கு அழைக்க வேண்டும்? எதற்காக இதுக்கு வந்து காசிக்கு ஹரித்வாருக்கு திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைக்க வேண்டும்? அவர் வாட்டில் நல்லா இருந்தவரை ஹி வாஸ் ஆல்டுகெதர் கம்ஃபர்டபுள் வித் இபிஎஸ். அவரை கூப்பிட்டு உங்கள் கட்சி இதை பிரச்சனையாக இருக்குது, ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் ஆகலை, கன்சென்சஸ் கேண்டிடேட்டாக உங்களை கொண்டு வந்துடுறான், நீங்கள் இருந்து செயல்படுங்க, ஒற்றுமைக்கு வழி பாருங்க, உங்களை ஆக்கி விட்டுறாங்க. ஒரு அரசியல் கட்சி அவர் சொல்றவனும் குழந்தை இல்லை, சொல்லக்கூடிய நபர் குழந்தை இல்லை. நிர்மலா சீதாராமன் குழந்தையா? இல்ல இவருக்கு நான் சொல்லக்கூடிய யார் சொல்றாரு? இப்ப நீங்க சொல்றதுக்கு ஒரு மரியாதை, ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அண்ணன் எனக்கு ஒரு புத்திமதி சொன்னார்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. சொல்ற புரியுதா? பொறுப்புள்ள உள்துறை அமைச்சர், பொறுப்புள்ள நிதி அமைச்சர் கூப்பிட்டு சொல்றப்ப சரி கட்சி நலன்தான்னு சொல்லி அவர் செயல்பட்டா, கடைசியில் இங்க இவர்கள் நம்பி வர்றப்ப எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கின பிறகு அப்போ அவங்க வந்து எடப்பாடியை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கோம்ல, செங்கோட்டையன் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, நீக்கியது தவறு,
உடனடியாக உன் தவறுகள்லாம் சரி பண்ண. என்ன தொடர்ந்து இதுதானே உள்ளாட்சி தேர்தலில் 13 தொகுதியில் 7 தொகுதியில் டெபாசிட் போய் 13 தொகுதியில் 3வது இடத்துக்கு போய் 7 தொகுதியில் 4வது இடத்துக்கு போய் விளவங்கோடு எலெக்ஷன் வெறும் 5000 ஓட்டு வாங்கியிருக்கு. இந்த லட்சணத்தில் இருக்கவெல்லாம் இக்கி போட்டு உன் கூட கூட்டணி வைக்கிறதுனால எனக்கு என்ன புண்ணியம், நான் விரட்டி இருக்கணும்ல, யாரை செய்யலை. நோக்கம் என்ன என்பது அதிமுகவை சீர்படுத்த வேண்டும் என்பதல்ல, சீரழிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒட்டுமொத்த திட்டம். அதை நாங்கள் காலதாமதமாக புரிந்து கொண்டதன் காரணமாக நாங்கள் ஒருபோது என்டிஏ கூட்டணிக்கு செல்வதில்லை என்ற முடிவில் எங்கள் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். சரி, ஓகே சார், இதெல்லாம் சொல்றீங்க. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்க மாட்டேன்றாரு. இன்னும் கூட அதேதான் நிலைமையா இருக்கு. எலெக்ஷன் வரலாம், அட்லீஸ்ட் நீங்கள்லாம் அட்லீஸ்ட் அந்த அதிமுகவோட ஒன்றிணையணும், நாங்களாம் வெளியே இருக்கிறோம், இல்ல எங்களோட எதிர்ப்பை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தா பரவாயில்ல. ஆளாளுக்கு ஒரு கூட்டணி, ஒரு கட்சி. இப்ப ஓபிஎஸ் அவர்களே புது பழக்கம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது அதிமுக ஒன்றிணைப்பு எப்படி சார்? நாங்க ஒன்றிணைப்புங்கிறது முன்கை நீண்டாத்தான் முழங்கை நீண்டு சொல்லுவாங்க. சொல்ற புரியுதுங்களா? நாங்கள் முன்கையை நீட்டுகிறோம். சொல்ற புரியுதுங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழங்கையை நீட்ட தயாராக இருக்க வேண்டும், கட்சியின் நலன் கருதி. சரிங்களா? அதன் அடிப்படையில் அவர் அப்பவும் பிடிவாதமா இல்லை, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், நான் வந்து இந்த இவ்வளவு பெரிய இயக்கம் நான் கனவுலே காணலை, நினச்சி பார்த்தல பொதுச் செயலாளர் ஆகிட்டேன். ஆனால் பிரபலமான அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திரு தினகரன் அவர்கள், திருமதி சசிகலா அம்மையார் வந்தால் தன்னுடைய அந்த சிங்கிள் லீடர்ஷிப்புக்கு ஒரு பாதகம் வரும் அப்படின்னு அவர் நினச்சி சுயநலத்தோடு படுவாரேனால், இணைப்புக்கு ஒத்துக்கொள் தடையாக இருப்பாரேனால், நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அரசியல் இயக்கத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், என்ன அவர் தலைமையில் நாங்கள் ஒரு இயக்கம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்ற எங்களுக்கும் 86 மாவட்டங்கள் அமைத்திருக்கோம். எல்லா இடங்களும் மாவட்ட செயலாளர் மட்டும் மாவட்ட கழக நிர்வாகிகள் இருக்கிறோம். இப்போது தலைமை கழக நிர்வாகிகள்னு 250 பேர் இருக்கான். அண்ணன் ஓபிஎஸ் சுயேட்சை சின்னத்திலிருந்து 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. இத்தனை பலங்களையும் வைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் த ஃபவுண்டர் லீடர் ஆஃப் ஏடிஎம்கே, யூ வாஸ் அன் இண்டக்டட் பெர்சன். சொல்றதுனா இடையில் செருகப்பட்டவர் தான். எனவே அவர் அரசியல் பண்ணு தேர்தல் போட்டியிடனா எங்களை சேர்த்துக்க மாட்டார், எங்களை வழி எடுத்துவார். இருந்தாலும் அவர் தலைமை தாங்கிற அதிமுக அவர் தலைமை தாங்கிற கட்சி என்பதற்காகவே நாங்கள் வந்து என்ன ஏதோ இல்ல சார், நமக்கு இரு சார், என் கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்ல விடணும். சொல்ற புரியுதுங்களா? யூ ஆஸ்க் மீ a question, you must be patient until I finish my இது. சொல்ற புரியுது? யூ raised a serious question. அந்த ஒரு பிடிவாதம் பண்ணி இணைப்புக்கும் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அதே நேரத்தில் இவ்வளவு கெடுதல் பண்ணக்கூடிய பிடிவாதமாக இருக்கக்கூடிய நபர் இந்த அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காண்டி நாங்கள் போய் நம்ம எதிர்த்து போட்டோம்னா என்ன அதிமுக தோத்து போயிடும். எந்த அதிமுக தோக்குது? அவர் பிடிவாதமாக வழி நடத்தக்கூடிய அதிமுக தோக்குது. என்னம்மா எனவே தோத்து போயிடும். ஐயோ அந்த செய்யக்கூடாதுன்னு நாங்கள் போய் வெத்தலவா கடை வச்சுக்கிட்டு என்ன கணேஷ் பீடி வித்துக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? இன் எலக்டரல் பாலிடிக்ஸ் we will electorally face him and prove our strength, capacity. அதுதான் அன்றைக்கு நான் பேசியது. சரி, நம்மளை துச்சமாக மதிக்கிற எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவது மட்டுமல்ல, அவரை தோற்கடிப்பது மட்டுமல்ல, நாம் வென்றாக வேண்டும், வென்று காட்டியாக வேண்டும். ஓபிஎஸ் தலைமையில் வென்றார்கள் என்ற வரலாறை படிக்க வேண்டும். அவங்க வென்றார்கள் என்றால் நாம் ஒரு சிறு அமைப்பு எனவே எந்த அமைப்பு வெல்லுமோ, திராவிட இயக்க சித்தாந்தங்களை தாங்கி பிடித்து எந்த அமைப்பு இருக்கிறதோ, எந்த அமைப்பில் நாம் இணைந்தால் நாம் வெல்ல முடியும் இன்றைய சூழலில், அந்த அமைப்பில் நாம் இணைந்து பிடிவாதம் பிடித்த எடப்பாடி பழனிசாமியை தோற்கடித்து நாம் வென்று அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் நாம் எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேர் சட்டமன்றம் சென்றால்தான் அதுதான் என்ன ஆண்மை மிக்க அரசியல் என்று நான் பேசினேன். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இவர் எல்லா அக்கிரமும் பண்ணுவார். ஆனால் இருக்கிறது வந்து அதிமுக தலைவராச்சே, அதை எப்படி தோற்கடிக்கிறது? நம்ம வாட்டில் போய் இதுக்கு இமயமலைக்கு திருவள்ளூர் தூக்கிட்டு போயிடலாம் நாங்கள் போயிடுவோம் நினைக்கிறீங்களா? நெவர். we will fight it out, face the people and teach a lesson to Mr. fitting lesson to Mr. Edappadi Palanisamy, not only by defeating him. We will be hailed as the winners of the electoral battle. சரி, ஓகே. நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி இப்ப இருக்கிற இபிஎஸ் தலைமையிலான அதிமுக வீட்டுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அது வந்து ரொம்ப கரைஞ்சி இப்ப மக்கள் ஆதரவு கொஞ்சம் விஜய்க்கு இருக்க மாதிரி இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள்லாம் போய் விஜய்க்கு சேர்றாங்க. ஒரு பேச்சுக்கு 2ஆம் இடம் விஜய்க்கு வந்துட்டாரு அப்படின்னா அதிமுக இதுக்கப்புறம் நீங்க சொல்ற இருதுருவ அரசியல் இல்ல. அதுக்கு தவறு யாரு மேல சார்? அந்த நிலை வந்துடக்கூடாதுன்னு தானே நாங்கள் இணைப்புக்கு சொல்றோம்.
அந்த நிலை வந்துடக்கூடாதுன்னு தானே செங்கோட்டையனே இருந்தாரு. பிரிந்து கிடக்கூடிய சக்தியை ஒன்று சேர்ந்து சேலம் நோக்கி 6 முன்னணி தலைவர்கள் கூட்டிட்டு போய் திரு செங்கோட்டையன் அவர்கள் தானே பேசினார் எடப்பாடி பழனிசாமிகிட்ட. எடப்பாடி கடைசியில் அப்படி மீட்டிங்கை நடக்கலன்னு போய் சொன்னார்ல. அதற்கு முன்னாடி செங்கோட்டையன் இங்கே இருந்து இணைப்பு தான் என் வாழ்க்கையின் லட்சியம். எந்த இயக்கம் என்னை 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக வைத்திருந்ததோ, எந்த இயக்கம் 72லிருந்து என்னை மாநிலம் அறிந்த ஒரு தலைவனாக உருவாக்கியதோ, அந்த இயக்கத்திற்கு நான் விசுவாசத்தோடு இருப்பேன் என்று இந்த இயக்கத்தை இணைக்கக்கூடிய பணியில் அவர் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அதை விடுத்து அவர் தாவாக்கு போயிட்டாரு. அதற்கு பிறகும் இந்த கட்சி இப்படி பிரிந்து கிடந்தால் கட்சி காணாமல் போய்விடும் என்ற செய்தியை அவர் உரைக்கக்கூடிய அளவுக்கு பல தளங்களிலிருந்து திரு எடப்பாடிக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம். அதை உண்மை உணராமல் அவர் இணைப்புக்கு அவரே தடையாக இருந்தால், ஏன்னா எடப்பாடி திரு இபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வரலாற்றை எழுதுகிற பொழுது என்ன அதிமுக யாரால் அழிந்தது, யாருடைய பிடிவாதத்தால் அழிந்தது என்று கருப்பு பக்கங்களில் அவருடைய அரசியல் வாழ்க்கையானது எழுதப்பட வேண்டும். எனவே சிந்திக்க வேண்டியவர் எடப்பாடி தான். நாங்கள் டிசம்பர் 15 வரையில் தேதி கொடுத்துருக்கோம். அதுக்கு இணைப்புன்னு சொன்னால் 10ஆம் தேதிக்குள்ள ஒரு நல்ல முடிவு வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தலைவர் உரியவாறு அண்ணன் ஓபிஎஸ் முடிவு எடுப்பார். அந்த 10ஆம் தேதி அந்த அல்டிமேட்டம் முடிஞ்சு போயிருந்தோன்னா நிச்சயமாக நாங்கள் எடப்பாடி அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு தக்க அரசியல் பாடம் புகட்டக்கூடிய, ஏன்னா ஒரு பதிலடியை கொடுப்பீங்க இல்லை பாடம் புகட்டக்கூடிய ஒரு நல்ல திராவிட இயக்க சித்தாந்தங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டணியில் அங்கம் வகித்து திமுக நாங்கள் அவரை தோற்கடிப்போம், நாங்கள் வென்றோம் என்ற நிலைக்கு எங்களை உருவாக்கி கொள்வோம். திமுக கூட்டணியா சார்? எங்களுக்கு அதான் திராவிட இயக்க சித்தாந்தம். திமுக கூட்டணி எங்களுக்கு இல்ல சார். கடைசி கேள்வி வச்சுக்கலாம். ஏற்கனவே அங்க கூட்டணி ரொம்ப பலமா, ரொம்ப ஏகப்பட்ட கட்சிகள் யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்குதுன்னு தெரியாத அளவு இருக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், அங்க போய் சேர்ந்தோம்னா நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, சொல்ற புரியுதுங்களா? எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை. எங்களுடைய கொள்கை என்பது தந்தை பெரியார், பெரிய அண்ணா, புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் தான் இந்த இயக்கத்துடைய செயல்பாடுகளை அமைத்து வந்தார்கள். எனவே இன்றைக்கு மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் பூந்து அந்த அதிமுகவை அழிக்க பிஜேபி எங்களுக்கு உதவுற மாதிரி உதவி இன்றைக்கு அதிமுக சீர்கேடு அடைவதற்கு பிஜேபி தான் காரணம் சொன்னால அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அதிமுக இல்லாமல் செய்துவிட்டால் அந்த இடத்தை நாம் பிடித்து வரலாம் என்று நப்பாசையோடு இருக்கிறார்கள். எனவே அப்படி நப்பாசையோடு சுற்றி திரிக்கக்கூடிய இப்போ இந்த இடத்துல சில தீய சக்திகளை வேற இருப்பதற்கும், ஏன்னா தக்க பாடம் புகட்டுவதற்கும், ஏன்னா திராவிட இயக்க சித்தாந்தத்தை காப்பாற்றுவதற்கும் நான் சொன்ன எங்களுடைய வழிகாட்டு தலைவர்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய எந்த அமைப்போ அந்த அமைப்பை நோக்கி நாங்கள் செல்வோம். இடம் என்பது எத்தனை இடம் என்பது தலைவர்கள் கூடி முடிவெடுப்பார்கள். எங்களுக்கு எண்ணிக்கையை விட என்ன உயர்ந்த எண்ணம் தான் முக்கியம். உயர்ந்த எண்ணம் என்பது எங்களுடைய திராவிட இயக்க சித்தாந்தங்களை லட்சியங்களை காப்பாற்றக்கூடிய அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்கம், நல்ல தலைமையை நோக்கி நல்ல அரசியல் கட்சி தலைவராக, பண்பாடுள்ள தலைவராக அறியப்படுகிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பார். ஓகே சார். ரொம்ப விரிவாக உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நேரத்தை கொடுத்த கருத்துக்களை. நன்றி. தேங்க்யூ.